என்னதான் வசதிக்காரங்க எவ்வளோ இருந்தாலும் ரேஷன் கார்டில் பொருளை வாங்குறது எல்லாம் அடிச்சு முடிச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கல்ல. அது வந்து எங்களுடைய ஒரு பொறுப்பு, மகளிருக்கான பொறுப்பு. அது நீங்க என்னதான் நாட்டு சக்கரை எப்படி பார்த்தாலும் 1 கிலோ இல்லைன்னு 60 ரூபாய் 70 ரூபாயாவது கம்மி இல்லாம இருக்காது. என்னதான் நம்ம அதை வாங்கினாலும் ரேஷன் கல்ல இந்த சக்கரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கியே ஆவாங்க. வாங்கி லூஸ்ல வித்தாலும் வித்துருவாங்களோ வச்சு வாங்கிடுவாங்க. அந்த மாரி இப்ப மேக்சிமம் யாரும் சர்க்கரையை விற்க மாட்டாங்க, பருப்பை வித்துருவாங்க, அரிசியை வித்துருவாங்க, எண்ணெயை வித்துருவாங்க. நீ என்ன இப்ப சொல்லு. நான் வந்து பருப்புலாம் வாங்க மாட்டேன். பருப்பு நமக்கு செட் ஆகாது, குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்காது. வாங்குவேன் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குவேன். வாங்கி கொஞ்சம் இட்லி சாம்பார்லாம் வச்சேன்னா அதுல அந்த பருப்பு கொஞ்சம் கலந்துப்பேன், நல்லா இருக்கும். அந்த மாதிரி வாங்குவேன். அது வந்து இப்போ இந்த மாசம் வாங்கணும்னா இல்ல எனக்கு 2 மாசம் 3 மாசம் வந்துடும். அந்த மாதிரி சர்க்கரை ரெகுலரா வாங்கிடுவேன், எண்ணெய் ரெகுலரா வாங்கிடுவேன். அரிசியும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து முன்னாடி மோடி அரிசின்னு போட்டு 50 கிலோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மோடி அரிசி